நம்ம நாட்டுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது இருப்பதால் விளையாட்டுத் துறையில இந்தியா மிகப்பெரிய 5, 6, 9 இந்த கூட்டு எண்ணில் பிறவி எண்ணில் பிறந்தவங்களுக்கு. இப்போ தமிழ்நாட்டை பற்றி சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆப்ரேஷன் இல்லாமல் குணமாக்கக்கூடிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டு. ஒரு மாபெரும் தலைவருக்கு அவருடைய ரூபம், அவருடைய உருவத்தை வச்சே நீங்கள் பலன் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதாமே. அதாவது இந்திய நாட்டுடைய பிரதமர் ஐயா மோடி அவர்கள் அவருடைய உருவத்தை ஆனந்த வைஷ்ணவ் என்பவர் மூலியமா பிரதமரை பார்க்கக்கூடிய கவர்மானிக்க வாய்ப்பு நீண்ட நேரம் அவரும் முயற்சி பண்ணி அமைப்புகள் இருந்ததனால் சில முடிய அதாவது 5 பூதத்தால் இந்த முடியை அப்படி ஏற்றி விடுவாங்க. இந்த முடியை ஏற்று போனால் 2026 இந்த ஆண்டு சாமானியமாக ஆரம்பிக்கலை. பல நாட்டுகளுக்குள்ள நிறையா மோதல்கள் ஏற்பட்டுடுது. இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது உலகத்துக்கு, நம்ம நாட்டுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது, அதுவும் குறிப்பிட்டு தமிழ்நாட்டுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது நீங்கள் கணிச்சு வச்சுருக்கீங்களா? அது எங்களோட ஷேர் பண்ணிக்க முடியுமா? 1/1/2026 ஆண்டு கணிக்கும் போது கூட்டு எண் 1. கூட்டு எண் 1 சூரியனுடைய ஆதிக்கத்தில் வருஷம் உதயம். இந்த ஆண்டு குருவாரத்திலையும் பிரதோஷத்திலையும் உதயம். 5 கிரகங்கள் ஒரே கட்டத்தில் அமையப்பட்டு இருப்பதால் சில சேதங்கள், மழை அமைப்புகள், வெள்ள அமைப்புகள், இந்த துறையில் சங்கடங்கள் இருந்தாலும் 4 கிரகங்கள் ஒன்றா இருப்பதால் விளையாட்டுத் துறையில் இந்தியா மிகப்பெரிய உச்ச நிலையை அடையும். இந்தியா இந்த ஆண்டு மிகப்பெரிய உச்ச நிலையை அடையும். உலக நாடுகள் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் நெஞ்ச நிமித்தி நிற்கக்கூடிய ஆற்றல் இந்தியாவுடைய அமைப்பு ஏற்படுத்தும். இந்த ஆண்டு 5, 6, 9 இந்த கூட்டு எண்ணில் பிறவி எண்ணில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய நன்மை தரும். 1, 6, 9 இந்த எண்ணில் பிறந்தவங்களுக்கு சுகபலன் ஏற்படுத்தும். இந்த ஆண்டு 5, 3, 9 இந்த தேதியில் எந்த காரியங்களை செய்தாலும் அவங்க மிகப்பெரிய சுகபலன் ஏற்படுத்தும். இந்த ஆண்டு 12 மாதத்துடைய பலன் ஆட்சி மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தும். இந்த 2026 ஆண்டு உச்ச நிலையை அடையாதவர்கள் கூட மிகப்பெரிய உழைப்பினால் உச்ச நிலைகள் அடையலாம். கடின உழைப்பு கை கொடுக்கும். சில கட்டடங்கள், வீடுகள், மண்மனைகள் அமையாதவர்களுக்கு கூட இந்த ஆண்டு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். மிகப்பெரிய சூரியனுடைய ஆதிக்கமாக இருப்பதால் நன்மை தரக்கூடிய ஆண்டு. கூட்டு எண் 1 இருப்பதால் அதிக இந்தியாவிலிருந்து அறிவுத்திறமை உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய சிறந்த பாராட்டுகள் கிடைக்கும். ஒரு ஆயுள் காலங்கள், ஒரு வியாதி அமைப்புகள், ஒரு ருணப்பிணிகள் மருத்துவத்தில் தான் பார்த்து குணமாக்கணுங்கிறது மிகப்பெரிய ஆப்ரேஷன் இல்லாமல் குணமாக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஆண்டு இந்த ஆண்டு. மிகப்பெரிய புகழுள்ள ஆண்டு என்பது 2026 ஆண்டு. சேதங்கள் ஏற்படுத்தும், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படும், சில விமான சங்கடங்கள் ஏற்படுத்தும்ங்கிறதெல்லாம் சூரியனுடைய ஆதிக்கமாக இருப்பதால் அது சங்கடத்தை விளக்கும். இதெல்லாம் நடக்காதுங்கிறீங்க? நடக்காது. இப்போ தமிழ்நாட்டை பற்றி சொல்லுங்கள். தமிழ்நாட்டுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? தமிழ்நாட்டுக்கு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டு. நல்ல சுகமான விளையாட்டுத் துறையில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சிறந்தவங்களாக ஏற்படுத்தும். திரையுலகத்தில் உள்ளவங்களுக்கு உலக அளவு பாராட்டக்கூடிய மிகப்பெரிய புகழை உண்டாக்கி கொடுக்கும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாய அமைப்புகள் நஷ்டங்களை காட்டக்கூடிய காலம் இல்லை. புதிய யோகமான அமைப்புகளை கொடுக்கக்கூடிய தமிழகத்தில் சிறந்த ஆண்டு இந்த ஆண்டு. உங்களை பற்றி அறிமுகத்திலே சொன்ன மாதிரி ஒரு ஆளை பார்த்து அவருடைய மூக்கு இப்படி இருக்குது, அவருடைய கழுத்து இப்படி இருக்குன்னு அவருடைய அங்க அடையாளங்களை வச்சே பலன் சொல்லக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கு இல்லையா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒருவரை பார்த்த உடனே காலால் தன்னுடைய பூமியை வட்டம் போட்டுட்டு இருக்குமானால் சங்கடங்களை கொடுக்கக்கூடியவர்கள். தனது வலது கையால் தன்னுடைய நெத்தி
நெத்தியை வந்து இப்படி தடையிட்டு இருக்குமானால் அவங்களால இவங்களுக்கு பலன் உண்டு. சிலர் இந்த முகத்தை தடை கொண்டு இந்த முகத்தை தடை கொண்டு அவர்கள் வந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அவங்கள நம்ம வந்து நஷ்டத்தை உண்டாக்கக்கூடியவங்க. சில முடியை இப்படி, அதாவது 5 பூதத்தால் இந்த முடியை அப்படி ஏற்றி விடுவாங்க. இந்த முடியை ஏற்று போனால் அவருக்கு ஏதோ தொண்டு செய்கிறதுக்காக எனக்கு ஏதோ செய்ய போகிறாங்கங்கிறது ஒரு அர்த்தம். அவங்களால ஒரு காரியம் நடக்கும். இரு காதுகளையும் இந்த காதையும் சில பேர் இப்படி காதை வந்து தடையிட்டு இல்லை இழுத்துக்கிட்டோ நம்மள்கிட்ட பேசக்கூடியவங்களுக்கு ஒரு ரகசியமான வார்த்தை மட்டும் அவங்கள்ட்ட பேசுங்க, உண்மையை கொட்டாதீங்க. சிலர் இந்த 2 கையுமே, இந்த பஞ்சபூதமாக இருக்கக்கூடிய 2 கையுமே சில நேரத்தில் வந்து இப்படி கையை வழிப்பாங்க, அப்படி தடவாங்க. ஏதோ நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய நஷ்டத்தை கொடுக்க போகிறாங்கிறது கரெக்டாக தெரியும். இந்த கை பஞ்சபூதத்தை இடது கை மேலேயும் வலது கையும் சில ஆள்காட்டி விரலை வச்சு பேசுவாங்க. நீ யார், எப்படி அப்படின்னு பேசுவாங்க. அப்போ ஆள்காட்டி விரலை அவங்க பேசுமானால் நம்மளுடைய பாசத்தை காட்டக்கூடியவங்க, அவங்க சொன்ன சொல்லுக்கு கட்டுப்பட்டுருவோம். இப்படி பேசுவாங்க. சில சாஸ்திரப்படி நெத்தியாக இருக்கும், நெத்தி வந்து ஏராக இருக்கும், கொஞ்சம் மண்டை தூக்கலாக இருக்கும். பார்த்த உடனே சொல்லிடலாம் நீங்கள் ஒரு பெரிய ஒரு அமைப்பில் இருக்கிறீங்களேன்னு சொல்லிடலாம். சிலருக்கு வழுக்கை வந்து சொட்ட வழுக்கையாக இருக்கும், அதாவது முடி வந்து நடுசண்டல் இருக்காது, சில இதாக இருக்குன்ட்டான். அவங்கள பார்க்கும்போது சொன்னால் எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் சாதிக்கக்கூடிய அவங்களுடைய வாழ்க்கையாகவே மிகப்பெரிய உச்சத்தை அடைவாங்க, வாழ்க்கையாக விடுவாங்க. சில பேருக்கு முடி வரக்கூடிய காலகட்டம் வந்து இந்த முடி வந்து அப்படியே ஒரு நல்ல கோர முடியாக இருக்கும், அப்படியே தூக்கிட்டு இருக்கும். பார்க்கலாம், சில பேர் சீப்பு போட்டால் கூட சீவ முடியாது. அந்த கோர முடியாக உள்ளவங்கள்கிட்ட நீங்கள் வந்து ஒரு நட்பு கிரகம் வேணுமானால் அவங்க உங்களை சங்கடத்தை கொடுப்பாங்க. 1 அடி 8 இருந்து அவங்களுடைய பலனை நீங்கள் எதிர்பார்க்கணும். அவங்கள்கிட்ட நெருக்கமாக இருக்கிறது நல்லது இல்லை. சிலர் இந்த தொடையை ஆட்டிக்கிட்டே பேசுவாங்க. கால் 2 பாதபுதமாக ஆடும், கீழே பூமியில் ஆடிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் நீ பேசுகிற வார்த்தையை அவங்கள்ட்ட சொல்லாத, நல்லதை சொல்லிட்டு வந்துருன்ட்டான். நீங்கள் எதுக்காக போகிறீங்களோ, நீங்கள் ஏமாற போகிறோங்கிறது நல்லா தெரியும். இந்த காலை ஆட்டி பேசுவாங்க. சிலர் தொடையை தட்டி பேசுவாங்க. சிலர் பார்த்துருக்கலாம், அந்த பஞ்சபூத வலது கையை தொடையை தட்டுவாங்க, வலது கையை தொடையை தட்டுவாங்க. உன்னை நான் எங்கே வேணாலும் கொண்டு போய் நிறுத்துகிறேன், நல்ல பலனை கொடுக்குறோம் பாருங்க. இந்த தொடையை தட்டுறாங்க பாருங்கள், ரொம்ப சகசமாக இருக்கலாம். சிலர் கண்ணை வந்து இந்த கண்ணை வந்து ஒன்றுமே கலங்குறாமலே கண்ணை வந்து இப்படியே இந்த கண்ணை இப்படி துடைப்பாங்க. அவங்க ஏதோ ஒரு துன்பத்தில் இருக்காங்க, நீ தான் உதவி செய்யணுங்கிற மாதிரியே இருக்கும். சில அமைப்புகள் வாயை இப்படி ஒரு சத்தத்தோட வாயை வந்து பேசுவாங்க, சத்தம் கிடைக்கும். சரி, பார்ப்போம், சரி, அப்படிம்பாங்க. ஏதோ உங்களோட டாக்குமெண்ட்டில் நீங்கள் ஏமாற போகிறீங்க, ஒரு டாக்குமெண்ட்டில் ஏமாற போகிறீங்க. சிலர் இந்த நெஞ்சு இருக்குங்களே, நம்மளோட இதய நெஞ்சு இருக்குல்ல, அந்த நெஞ்சை சில பேர் அடி வயிற்றுலேருந்து இப்படி தடுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம், அடி வயிற்றுலேருந்து இப்படி தடைக்கிட்டு இறக்குவாங்க. சில அவங்கள்ட்ட நெருங்கும் போது மோசமான நிலையில் உள்ளவங்க, ஏதோ உங்களுக்கு அவங்களோட உதவி கிடைக்காம தீங்கு நடக்க போகுது. இது அமைப்புகள் பார்த்த மாதிரியே கணிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. குண்டு முகம், சதுர முகம், நீட்டு முகம், இப்படி முகங்களில் வந்து வட்டமான முகங்கள் இருக்கும், ஒரு குண்டாக இருக்கும். இளம் வயதில் துன்பம் இருந்தால் கூட அடித்து பேசலாம், பெரிய ராஜகலையாகவும் நீங்கள் ஆக போகிறீங்கன்னு. சிலருக்கு வந்து அந்த தாங்கொட்டை வந்து அப்படி நீளமாக இருக்கும். இப்போ தாங்கொட்டை நீளமாக இருக்கும்போது சொல்கிறான், நீங்கள் அவங்க வந்து எல்லாத்தையும் இழந்துட்டு நடு ரோட்டில் நிற்கிறவங்களா இருக்கும். முகத்துடைய கண்ணுடைய அமைப்பு, கண்ணு சிறிய கண்களாக இருக்கும். சிலருக்கு முண்ட கண்ணாக இருக்கும், கண்ணுகள் வந்து பெரிய கண்ணாக இருக்கும். பெரிய கண்ணுனாக்க தின்னாமல் ஒழிச்சிரும், சில எல்லாம் பணம் காசெல்லாம் ஒழிச்சிரும். சில சிறிய கண்ணுகளாக இருக்கும், கண்ணிலே பார்க்கலாம். நீங்கள் காரியத்தை வின் பண்ணக்கூடியவன், ஆற்றல் மிக்கவன். ஒரு மனிதனுடைய
தலைமுடி இப்படி இருந்தால், முகம் இப்படி இருந்தால், இந்த அசைவுகள் கையில் இருந்தால் இதுதான் உன்னுடைய பலன் என்பது வாஸ்து சாஸ்திரப்படி முகத்துடைய லட்சணத்தைப்படி பேசக்கூடிய அமைப்பு. ஒரு மாபெரும் தலைவருக்கு அவருடைய ரூபம், அவருடைய உருவத்தை வச்சே நீங்கள் வந்து பலன் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிதாமே, அதை பற்றியுமே கொஞ்சம் சொல்லலாமே. அதாவது இந்திய நாட்டுடைய பிரதமர் ஐயா மோடி அவர்கள் அவருடைய உருவத்தை ஆனந்த வைஷ்ணவ் என்பவர் மூலியமா எனக்கு ஐயாவுடைய ஃபோட்டோவை கொடுத்து, ஐயாவுடைய ஃபோட்டோ என்னுடைய பிரதமருடைய ஃபோட்டோ எனக்கு கொடுத்து அதை சொல்லும்போது தான் சொன்னேன், ஒரு சாய்பாபாவுடைய உருவம் அப்படின்னு கணிச்சேன். காது அகலமாகவும் நெத்தி அகண்டும் கைகாலுடைய வெள்ளை ரோமங்களும் கண் புருவத்தில் அடர்ந்த முடியும் ஆள்காட்டி விரலை வற்றி பேசக்கூடிய ஆற்றலும் உலக நாட்டுகளுக்கு மிகப்பெரிய தலைவர் அமைப்பை ஏற்படுத்தும். இந்திய நாட்டுடைய பிரதமரை விட உலக நாடுகளுக்கு ஒரு ஒளி விளக்கு, உலக நாடுகளுக்கு ஒரு ஒளி விளக்கு. எந்த நாட்டுக்கு சென்றாலும் சமாதான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். ஐயா பிரதமருடைய உருவத்தை பார்க்கும்போது அவருடைய முகம், அவருடைய தாடி, அவர் தாங்கொட்டை வந்து கொஞ்சம் சிறிதளவு இருக்கிறதும், அவர் பல்லுகள் வரிசையான பல்லுகளும் இப்படி அமையக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஒரு மகானா நான் சித்தரித்தேன். மகான்னா இப்போ சாய்பாபாங்கிறது ஒரு பெரிய மகான், உலகமெங்கும் ஒலிக்கக்கூடிய ஒரு சாய்பாபாவுடைய தோற்றம். ஒரு சாய்பாபாவுடைய தோற்றத்தில் நம்ம நாட்டு பிரதமர் உலக அளவில் ஒரு மிகப்பெரிய உச்ச யோகங்களை அடையக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும். அந்த வாய்ப்பு கிடைக்காம இருப்பதனாலையும், நான் எழுதி வச்ச கட்டுரை மட்டும் என்கிட்ட இருப்பதாலும், ஒரு சிலர்கிட்ட அந்த கட்டுரையை நான் கொடுத்துருக்கிறேன். சென்னையில் சடகோபான்ங்கிற ஒரு அறிமுகம் ஏற்படுத்தி அவர் வந்து எனக்கு ஃபோட்டோ அனுப்பி நாட்டுடைய பிரதமருடைய அங்க அடையங்களை நான் கட்டுரையாக எழுதி வச்சுருக்கேன். பிரதமரை பார்க்கக்கூடிய கவர்மாளிக்க வாய்ப்பு அவரும் முயற்சி பண்ணி நீண்ட நேரம் அமைப்புகள் இருந்ததனால் பிரதமரை பார்க்க வாய்ப்பு இல்லை. அதாவது நீங்கள் போய் அவரை பார்க்க வேண்டியது இல்லை. ஆனால் வந்து அதாவது நீங்கள் போய் அவரை பார்க்க வேண்டியது, அவருடைய அப்பாயின்மெண்ட் வந்து முந்தின அப்பாயின்மெண்ட் வந்து ரொம்ப நேரம் போனதுனால உங்களால் பார்க்க முடியாம, காலதாமதமானதுனால உங்களை பார்க்க முடியாமல் போயிடுது. இல்லாட்டி அவரை பார்த்து சொல்லியிருக்க வேண்டியது சொல்லலாம். நீங்கள் வந்து எந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் வந்து சொல்லுவீங்க? பரிகாரம் என்பது ஒரு ஜாதகத்தில் எந்த தசநாதன் நடக்குதோ அந்த தசநாதனுடைய ஆலயத்தில் ஒரு பொதுவாக சுக்கிர தசை சுக்கிர புத்தி நடப்பதால் கஞ்சனூர் சுக்கிரன் கோயில் மொச்ச தானியத்தில் சுண்டல் செய்து தெய்வ வழிபாடு பண்ணிருந்தால் உங்களுக்கு உரிய பலன் கிடைக்கும். அடுத்த புத்தி சூரிய புத்திக்கு வேண்டிய கோதுமையில் சில சுண்டல் செய்து நெய் தீபம் போட்டு வீட்டிலே நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வருமானால் கூட உங்கள் நினைச்ச சுகங்கள் கிடைக்கும். பரிகாரம் என்பது எந்த திசநாதன் நடக்குதோ, எந்த புத்திநாதன் நடக்குதோ, அந்த 12 கட்டத்தில் எந்த கிரக பகை நீச்சம் இருக்குதோ அந்த இறைவனை பார்க்கக்கூடியது தான் என்னுடைய பரிகாரம். அதுதான் பழிச்சிருக்கு. ஒரு திசை ராகு திசை நடக்குது, ராகு திசைக்கு உரிய இறைவன், ராகு திசைக்குரிய தானியம். இந்த பரிகார பலனால் மிகப்பெரிய உச்சநிலை அடைஞ்சது அதிக நபர், அதிக அன்பர்கள், அதிக பலன் அடைந்தது. இதுதான் என்னுடைய பரிகாரம். பரிகாரம் என்பது பூஜை அனுகிரகத்தினாலேயோ கிரகத்துடைய அதை நீக்கக்கூடிய வாய்ப்புக்கோ பரிகாரங்கிறத விட ஒரு தசநாதன், ஒரு ஜாதகத்தில் தசநாதன் என்ன நடக்குதோ அந்த தசநாதனுக்குரிய தெய்வ வழிபாடு, அந்த தசநாதனுடைய உரிய தானியம் என்ன, 9 தானியங்கள் என்பது நவதானியங்கள் உண்டு. ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு தானியம் உண்டு. இறைவன் இடத்துக்கு போகலனாலும் உங்களுடைய வீட்டு இருக்கக்கூடிய பூஜை ரூம்லேயே தேங்காய், நாட்டு சக்கரை, அந்த தானியம் இதை நைவேத்தியம் பண்ணி உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கே கொடுத்தா கூட அந்த பலன் சுகமான பலன் இது நடக்கும். இப்போ உதாரணத்துக்காக சுக்கிர தசை நடக்குது. அந்த சுக்கிரனுடைய தசநாதன் ஆட்சியே நீச்சமோ உச்சமோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. அந்த தசநாதனுடைய ஆலயம் கஞ்சனூர் சுக்கிரன், அவருக்கு முதல்ல போய் வழிபாடு பண்ணி நெய் தீபம் ஏற்றிட்டு வந்து அந்த சுக்கிர புத்தி முடியும் வரை
வீட்டில் இந்த பூஜா பலனும் மொச்சை கொட்டை அதுக்கு உள்ள தானியம் அதை சுண்டல் செய்து சர்க்கரை தேங்காய் அந்த தானியத்தை செய்து வீட்டில் பூஜா செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணினாவே அந்த திசை அந்த புத்தி முடியும் வரையும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அடுத்து சூரிய புத்தி வருது. அந்த சுக்கரத்திலே சூரியநாராயண கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த புத்திநாதனுக்கு அதிபர் யாரோ அந்த ஏதாவது நம்ம பிறந்த நட்சத்திரத்தில் போனோமா சூரியனுடைய நட்சத்திரத்தில் போனோமா? அந்த சூரியனுடைய நட்சத்திரத்தில். சரி, அது வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் போனோமா இல்லை எந்த கிழமை? இல்லை, அது ஞாயிற்றுக்கிழமை தான். சரி, ஞாயிற்றுக்கிழமையில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பகவானை தரிசனம் பண்ணிட்டு சரி அதுக்கு உரிய தானியம் கோதுமை, அந்த கோதுமையில் வெல்லம் தேங்காய் திரி போட்டு வீட்டில் நெய் தீபம் ஏற்றி பூஜை செய்தாவே உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். சரி. அடுத்து சந்திர புத்தி, சந்திரனுடைய அந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு சந்திரனுக்கு வந்து நட்சத்திரம் ரோகிணி, அஸ்தம், ஸ்ரவணம், திருகோணம். சந்திரனுக்குரிய நட்சத்திரம் 3 நட்சத்திரம். அந்த சந்திரனுக்கு அதிபதி உடைய ஒரு நட்சத்திரத்தில் அந்த பகவானை தரிசனம் பண்ணிவிட்டு சந்திரனுக்குரிய வெண்பங்கள் செய்து நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணினாவே உங்களுடைய அந்த சுகப்பலன் ஏற்படுத்தும். இது என்னுடைய பரிகாரம். அடுத்து செவ்வாய் வருது, உங்களுக்கு தெரியும். மிருகசிருஷபம், சித்திரை, அவிட்டம் 3 நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் அதுக்கு உடைய முருகப்பெருமானை வழிபாடு பண்ணிட்டு அதுக்கு உடைய தானியத்துடைய மொச்ச தானியத்தில் சுண்டல் செய்து இதேமாரி ஒவ்வொரு திசைக்கும் அதுக்கு உரிய நட்சத்திரத்துக்குரிய நட்சத்திர காலும் அந்த நட்சத்திரத்துக்குரிய நாளில் போய் இந்த வழிபாடு பண்ணிட்டு வந்து பூஜையில் இந்த பூஜைகள் செய்யுமானால் ஒரு மிகப்பெரிய உச்ச பலனை அடைய முடியும். இவ்வளோ நேரம் எங்களோட கலந்து உங்களுடைய ஜோதிட பயணத்தை பற்றியும் இந்த உருவக்கலை இதெல்லாம் பற்றி சொன்னதுக்கு ரொம்பவே நன்றிங்க ஐயா. வாழ்க வளக, வணக்கம்.